ரொம்ப சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன் பாட் ரைஸ் புதினா சாதம் இல்லைனா புதினா பாத் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 1/2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. சின்ன பீஸ் துருவின இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க. 2 கீறின பச்சை மிளகாய், சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது இதை நல்லா கலந்ததும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி சேர்த்துக்குங்க. இதில் பவுடர் மசாலாஸ் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், நான் ஒரு கட்டு புதினா இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இதை இப்படி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1/2 ஹவர் ஊற வச்ச புழுங்கல் அரிசி ஒரு ஆழாக்கு சேர்த்துருக்கேன். பாதி லெமனுடைய ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு தண்ணி அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க, கூடவோ குறைவோ இருந்தால் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு 10 நிமிஷம் ப்ரெஷரெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆகிடும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.